பார்த்தோம்னா, புக் பேக் கொஸ்டின்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6த் புக்ல ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபுல்லாவே நம்ம படிச்சு முடிச்சாச்சு புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் டெர்ம் வந்துட்டோம். செகண்ட் டெர்ம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயல் தான் பார்க்க போறோம். செகண்ட் டெர்ம்ல ஃபர்ஸ்ட் இயலுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபுல்லாவே கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இதுல என்னென்ன சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இன எழுத்துக்கள் நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்த்துருப்போம். இன எழுத்து படிக்காதவங்க போய் வந்து பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இலக்கணம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல அது இருக்கு. ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், ஆப்ஷன் பி வந்தான், ஆப்ஷன் சி கண்ணில், ஆப்ஷன் டி தம்பி. ஸோ இதுல மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பார்ப்போம். இஞ்சு இதோட இன எழுத்து இது வந்து அப்போ கரெக்டு தான். இந்து தா ஸோ இதுவும் கரெக்டு தான். கண் ஸோ இதுதான் தப்பா இருக்கு. ஸோ இது பார்த்துருவோம். தம் இம்ம பி. ஸோ இதெல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே இன எழுத்து தான். இந்த மூணுமே இன எழுத்துக்கள் தான். ரைட்டா? ஸோ தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்றது கேட்டிருக்காங்க. தவறான சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டான். ஸோ இன்னுடைய இன எழுத்து தான் டா. எல்லாத்துக்குமே மெல்லினத்திற்கு அதோடைய வல்லின எழுத்து தான் இணை எழுத்து. ஓகேவா? ஸோ எங்கன்னா நம்மனுக்கு கசட தபர அப்படிங்கிறதா இணை எழுத்து. இதே இது வந்து இடையினை எழுத்து எல்லாமே ஒரே இனம் தான். ஓகேவா? அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள்ல நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் தான் இணை எழுத்து. ரைட்டா? பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி பார்ப்போம். இன் ரா. ஸோ இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இடையினை எழுத்தாக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை பார்ப்போம். நண்டு இண்டு. ஓகேவா? மெல்லின எழுத்துக்கு என்ன வந்திருக்கு? வல்லின எழுத்து இணை எழுத்தா வந்திருக்கு. இது கரெக்டு தான். வன் இண்டு டு. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஸோ அப்போ இதுதான் என்னது தப்பான சொல். ஏன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வென்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரா வந்து இடையினை எழுத்துடையது. ஓகேவா? வல்லின எழுத்தோடது கிடையாது. மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்து தான் இணை எழுத்து. ஸோ இதுதான் தப்பா இருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென்றல். தென்றல் அப்படின்னா என்ன இன் வரும்? தென்றல். ஸோ இதான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கண்டம். இதுக்கு டன்னகரம் தான் வரும். கண்டம். நன்றி. இதுக்கு வல்லின ரீ தான் வரும். மண்டபம். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போவோம். தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்குங்கள். ஸோ எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடம் படித்தான், வகுப்பில் பாடம் படித்தான், தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். ஸோ இதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மழை பெய்தது. ஸோ இதை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நமக்கு கேட்கல கொஸ்டின் பேப்பரில். ஓகேவா? ஏன்னா நமக்கு ஆப்டிடியூட் அப்படின்றனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க சான்சஸ் இல்லை. வேணா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. நூல், மாலை, ஆறு, படி. இந்த மாதிரி எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். அதாவது இப்போ இந்த நூல் அப்படின்றது என்னென்ன மீனிங்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நூலுன்னா த்ரெட் அந்த ஒரு மீனிங்ல இருக்கு. இன்னொன்று நூல்னா புக்ஸ். ஸோ இந்த மாதிரி மீனிங்ல இது ரெண்டையும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மாலை அப்படின்னா அதுக்கு ரெண்டு மீனிங் என்ன எடுக்கலாம் அப்படின்னா மாலை அப்படின்றது ஈவினிங், மாலை பொழுது. ஸோ அப்படின்னு ஒரு இதை எடுக்கலாம், ஒரு மீனிங். ஸோ இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாலைன்னா என்னது? பூ மாலை. அந்த மாதிரி ரெண்டு மீனிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் என்ன இந்த மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணால் நமக்கு சொல்ல மாட்டாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. நூல்னு சொல்லி போட்டு ரெண்டு பொருள் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம் நமக்கு. ஓகேவா? அதனால அந்த மாதிரி தான் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்காட்டாக கேட்க சான்ஸ் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஆறு அப்படின்னா என்னது? ஆறுனா நதி. அது ஒன்று நமக்கு தெரியும். இன்னொரு ஆறு அப்படின்றது நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் படி. படின்றதுக்கு ரெண்டு இது என்ன எழுதலாம் அப்படின்னா படிக்கிறது. ஒன்று வந்து நம்ம படிக்கிறது எழுதலாம். இன்னொன்று ஸ்டெப்ஸ் நம்ம படி ஏறுறத நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து இதோடைய பொருள். ஓகேவா? பொருள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்டிருக்காங்க இது வரைக்கும். இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது அப்படியே சொற்றொடர் உருவாக்குறது தான்.
ஆசிரியர் கவிதை எழுதுகிறார், மாணவன் பாடம் படிக்கிறான். ஸோ இந்த மாதிரி அப்படியே சேர்த்து எழுதுறதா. இதெல்லாம் நமக்கு கேட்டதில்ல இதுவரைக்கும். இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் போயிரலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? ஸோ இது வந்து கேட்பாங்க. ஓகேவா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? ஓகேவா? காமராஜருடைய பிறந்த நாள் என்ன நாளா நம்ம செலிப்ரேட் பண்றோம்? இதுல வந்து பார்த்துக்கோங்க. இதுல காமராஜருடைய பிறந்த நாளை நம்ம என்ன நாளா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள். ஓகேவா? காமராஜருடைய பிறந்த நாளை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? கல்வி வளர்ச்சி நாளா செலிப்ரேட் பண்றோம். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுடைய பர்த்டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்னா ஆசிரியர் நாளா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? அடுத்தது அப்துல் கலாமுடைய பர்த்டேவை நம்ம என்ன நாளா செலிப்ரேட் பண்றோம்? அப்துல் கலாமுடைய பிறந்த நாளை நம்ம என்ன நாளா செலிப்ரேட் பண்றோம்? மாணவர் நாள். மாணவர் நாளா தான் செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? விவேகானந்தருடைய பர்த்டேவை நம்ம என்ன நாளா செலிப்ரேட் பண்றோம்? விவேகானந்தருடைய பிறந்த நாள் என்ன நாளா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா தேசிய இளைஞர் நாள் அப்படிதான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேருடைய பர்த்டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா குழந்தைகள் நாளா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. சரியா? இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு கேட்பாங்க. ஓகே, காமராஜரோட பர்த்டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? கல்வி வளர்ச்சி நாள். ஓகேவா? ஸோ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனோட பர்த்டேவை என்னவா செலிப்ரேட் பண்றோம்? ஆசிரியர் நாள். அப்துல் கலாமோட பர்த்டேவை என்னவா செலிப்ரேட் பண்றோம்? மாணவர் நாள். விவேகானந்தரோட பிறந்த நாளை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா தேசிய இளைஞர் நாள். ஓகேவா? ஜவஹர்லால் நேருவோட பர்த்டேவை குழந்தைகள் நாளா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த நாள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. என்ன நாளா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன தினமா செலிப்ரேட் பண்றோம், அந்த தினம் என்னைக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஒவ்வொரு நாளும் ஒரு தினம் கொடுத்து இது என்ன தினம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்குறாங்க இல்லையா? ஸோ காமராஜருடைய பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளா செலிப்ரேட் பண்றோம். ஸோ அது என்னைக்கு அப்படின்னா ஜூலை 15. ஓகேவா? ஜூலை 15 தான் நம்ம என்னன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம்? கல்வி வளர்ச்சி நாளா செலிப்ரேட் பண்றோம். ஸோ தினம் பேஸ் பண்ணி நம்ம நோட் பண்ற கொஸ்டின்ஸ்ல இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்ல உள்ளது மட்டும் கிடையாது. நம்ம தமிழ்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காமராஜரோட பர்த்டே. ஸோ ஓகே. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனோட பர்த்டேவை என்னவா செலிப்ரேட் பண்ணோம்? ஆசிரியர் நாளா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 5. செப்டம்பர் 5 தான் என்னன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆசிரியர் நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அப்துல் கலாமோட பர்த்டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்? அப்துல் கலாமோட பர்த்டேவை மாணவர் நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். அக்டோபருடைய அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் என்னைக்கு? அக்டோபர் 15. ஓகேவா? அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 15. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தருடைய பிறந்தநாள். விவேகானந்தருடைய பிறந்த நாளை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா தேசிய இளைஞர் நாளா செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? விவேகானந்தருடைய பிறந்தநாள் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 12. ஓகேவா? ஜனவரி 12ஆம் தேதி தான் விவேகானந்தருடைய பிறந்தநாள். ஓகேவா? ஜவஹர்லால் நேருடைய பர்த்டே என்னைக்கு? ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? குழந்தைகள் நாளாக. ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 14. ஸோ அதுதான் என்னது? ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள். ஓகேவா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா? தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோவில் புக் பேக்ல நம்ம பார்த்தோம். தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், எதனால அது அப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். சர் சி வி ராமன் தான் கொண்டு வந்தாருன்றதை பார்த்தோம். ஸோ அந்த தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள். இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடணும். ஓகே, இதுல வந்து நமக்கு தெரியும் வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து தான் என்னது? இணை எழுத்து. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற சொற்களை தான் இவங்க என்ன கேட்டிருக்காங்க? வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கன நமனையில மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்து இணை எழுத்தா வந்திருக்கு. ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லின எழுத்து தான் ரெண்டுமே வந்திருக்கு. அப்போ இது வந்து நமக்கு தப்பு. ஓகேவா?
இது மெல்லின எழுத்துக்கு இணை எழுத்து என்ன செஞ்சிருக்கு? வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது மெல்லின எழுத்துக்கு இணை எழுத்தா வல்லின எழுத்து வந்திருக்கு. ஸோ இதுவும் நமக்கு கரெக்ட் தான். அடுத்தது மெல்லின எழுத்துக்கு இணை எழுத்தா வல்லின எழுத்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இப்போ இது மட்டும்தான் தப்பு. ஏன்னா ரெண்டுமே வல்லின எழுத்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். வெந்தயம், தந்தம், பஞ்சு, பச்சை, தக்காளி, மஞ்சள். ஸோ எதுன்னு பார்க்கலாம். வெந்தயம். ஸோ இதில் இந்து அப்படின்றது மெல்லின எழுத்து, தான்றது வல்லின எழுத்து. ஸோ இது அப்போ கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். தந்தம், இந்துங்கிறது மெல்லின எழுத்து, தான்றது வல்லின எழுத்து. ஸோ அப்போ இதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் போகலாம். பஞ்சு, இஞ்சு அப்படின்றது மெல்லின எழுத்து, சூன்றது வல்லின எழுத்து. ஸோ அப்போது இணை எழுத்து பேஸாக தான் வந்திருக்கு. இதுவும் கரெக்டு தான். ஸோ பச்சை, இச்சுன்றது வல்லின எழுத்து, சைன்றதும் வல்லின எழுத்து. அப்போ இது வந்து தப்பு. ஓகேவா? அடுத்தது தக்காளி. ஸோ இக்குன்றது வல்லின எழுத்து, கான்றதும் வல்லின எழுத்து தான். அப்போ இதுவும் தப்பு தான். அடுத்தது பார்ப்போம். மஞ்சள், இஞ்சு அப்படிங்கிறது என்னது? மெல்லின எழுத்துக்கு இணையான வல்லின எழுத்து இணை எழுத்தா வந்திருக்கு மஞ்சள். அப்போ இது என்னது? இணை எழுத்துக்கள். ஓகே. நெக்ஸ்ட் கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். இதுல கம்பளம் இம் அப்படின்றது என்னது? மெல்லின எழுத்து இல்லையா? ஸோ பா அப்படிங்கிறது வல்லின எழுத்து. ஸோ இது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன் அப்படின்றது மெல்லின எழுத்து, ருங்கிறது வல்லின எழுத்து. ஸோ குன்று அப்படிங்கிறதும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் பார்ப்போம். இக் அப்படின்றது வல்லின எழுத்து, கைன்றதும் வல்லின எழுத்து தான். அப்போ இந்த இது வராது. ஸோ நெக்ஸ்ட் செங்கடல், இங் அப்படின்றது மெல்லின எழுத்து, கன்றது வல்லின எழுத்து. ஸோ அப்போ இது வந்து இணை எழுத்து தான். நெக்ஸ்ட் தேங்காய், இங் அப்படின்றது என்னது? மெல்லின எழுத்து, கான்றது வல்லின எழுத்து. ஸோ அப்போ இதுவும் இணை எழுத்து தான். சரிங்களா? இணை எழுத்துக்கள் பார்க்கல, படிக்கல, தெரியாது அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் படிச்சுட்டு வந்துடுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு மெல்லின எழுத்தும் வல்லின எழுத்தும் சேர்ந்து வந்திருக்கிறது எல்லாமே என்னதுதான்? இணை எழுத்துக்கள் தான். சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சம், பண்டம், சுண்டல், வண்டி, பந்தயம். இந்த ஓகே. பந்து, கற்கண்டு, தென்றல், நன்று. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இணை எழுத்துக்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். பின்வரும் பத்தியை படித்து வினாக்கேற்ற விடையளிக்கவும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஓகேவா? ஸோ அதனால ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். லைட்டாக ரீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதனால் ஜஸ்ட் இதெல்லாம் லைட்டாக ஒரு அப்படியே வாசிச்சு விட்டுட்டு போயிட்டாலே போதும். ஓகேவா? பின்வரும் பத்தியை படித்து வினாக்கேற்ற விடை அளிக்கவும். ஓகே. காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கெட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாக தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். ஓகே. மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதுனா பற்றுச்சீட்டு. ஸோ இது வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள்ல கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதில் கேட்கலாம். ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டுனா ரசீதை தான் பற்றுச்சீட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம மொழியில பற்றுச்சீட்டு அப்படின்றது சொல்லுவோம். ஓகேவா? பிறமொழி சொல்ல கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பெற்றோர், ஆப்ஷன் பி சிறுவன் சிறுமி, ஆப்ஷன் இ மக்கள், ஆப்ஷன் இ ஆசிரியர்கள். ஸோ இதை நம்ம பார்த்தாலே ஆன்சர் எழுதிடலாம். சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? ஆப்ஷன் ஏ ஏழ்மை, ஆப்ஷன் பி நேர்மை, ஆப்ஷன் சி உழைப்பு, ஆப்ஷன் டி கல்லாமை. அவங்களுடைய நேர்மையை தான் இது சொல்லுது. ஓகேவா? அந்த பையன் என்ன பண்ணா, நேர்மையாக அடுத்து கொண்டு வந்து பைசாவை கொடுத்தான் இல்லையா? ஸோ அதனால
அந்த பற்றுச்சீட்டை கொண்டு வந்து காமிச்சா இல்லையா, ரெசிப்ட்டை கொண்டு வந்து காமிச்சா. ஸோ அந்த நேர்மையை தான் அது சொல்லுது. ஓகே. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் என்ன செஞ்சாரு? நெகிழ்ந்தார். மனம் என்ன செஞ்சாரு? நெகிழ்ந்தார். ஓகேவா? காமராஜர் சிறுவனும் சிறுமியும் எதுக்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தாங்க? பணம் கேட்கறதுக்காண்டி. காமராஜர் செஞ்ச உதவி பணம் கொடுத்தாரு. ஓகேவா? இந்த 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. இது கேட்பாங்க. ஓகேவா? முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, முளையிலேயே விளையும் தெரியும் பயிர். அப்போ இதில் என்ன வரும்? விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஓகேவா? விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். நெக்ஸ்ட், ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை. கல்லாமை இல்லாமை கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல். கலைச்சொல் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையவே கிடையாது. கலைச்சொல்ல இருந்து எப்படியும் 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின், 3 to 4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. எல்லா புக்கில் எல்லா லெசனுக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு இயல் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த கலைச்சொல் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. புக்கில் உள்ளது தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக வந்ததே திரும்ப திரும்ப வரும். ஸோ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் ரிவர்ஸ் பண்ணும்போது அதையும் ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் படிக்கும்போது இந்த கலைச்சொல்லையும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கல்வி. கல்வினா எஜுகேஷன். இது வந்து நம்ம 6th புக்குன்றனால ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. போக போக கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து சின்ன பிள்ளைங்க புக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக ஒரு ரீட் பண்ணாலே இதெல்லாம் போதும். கல்வினா என்னது? எஜுகேஷன் தெரியும் எல்லாத்துக்குமே. தொடக்க பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல். மேல்நிலை பள்ளி அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் அப்படின்னா லைப்ரரி. மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர். ஓகேவா? மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர். மின் தூக்கினா லிஃப்ட். ஓகேவா? மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில். குறுந்தகடு அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க். ஓகேவா? குறுந்தகடு அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க். மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி. மின் நூல் அப்படின்னா இ புக். மின் இதழ் அப்படின்னா இ மேகசின். மின் நூலகம், மின் நூல், மின் இதழ்னா இ முன்னாடி வந்துடும். அது போக நமக்கு தெரியும். இது லைப்ரரின்னு தெரியும். இது வந்து இ புக். இது வந்து இதழ்கள் அப்படின்றது மேகசின் நமக்கு தெரியும். குறுந்தகடு அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க். ஓகேவா? மின்னஞ்சல்னா இமெயில். மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட். மின் படிக்கட்டினா எஸ்கலேட்டர். ஓகேவா? நூலகம் அப்படின்னா லைப்ரரி. மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல். தொடக்க பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல். ஓகேவா? கல்வினா எஜுகேஷன். ஸோ இந்த 6th புக்குன்றனால ஈஸியாக இருக்குது. ஸோ நீ அடுத்து வரும்போது கொஞ்சம் அது டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, படிச்சு வச்சுக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் இயல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ படிக்காதவங்க போய் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேர்ம் இயல் 2ல் உள்ள இலக்கண புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.